சைட் கேரக்டர் நோ த எண்டிங். மான்வாவோட பார்ட் 5 தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கதைக்களத்துல இந்த எல்டர் மேட்சர் வந்துட்டு பரவால்ல. இந்த திட்டம் வந்து அப்படின்னா உண்மையாவே ரொம்ப அற்புதமா தான் இருக்கு. ஆனா டிராகனோட ஸ்கேல விக்கிறது வந்து என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒர்த்துன்னு நினைக்கிறியா? அப்படின்னு கண்டிப்பா. இதுல வந்து என்ன பண்ணா நமக்கு நெறைய லாபம் வந்து கிடைக்கும். நீங்க என்ன தாராளமா நம்பலாம். சரி ஓகே. நீ சொல்ற விஷயங்கள நானும் நம்ப எடுத்துக்கிறேன். கண்டிப்பா இது என்ன பண்ணா லாபத்த கடத்தா சந்தோஷம் தான். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறாங்க. உடனே ஹீரோவும் நம்ம அவனோட அதிர்ஷ்டம் நடந்து போயிட்டு மாஸ்டர் எல்லாமே வந்து அப்பலாம் கரெக்ட்டா இருக்கு. எல்லா ஆளுங்க எல்லாத்தையும் வந்து செட் பண்ணியாச்சு. ஆனா ஒரே விஷயம் தான் எனக்கு புரியல. டியூப் மேற்பார்வை ஏன் நீங்க இத பண்ணல? ஆமா. டியூப் மேற்பார்வை பண்ணா அவர் வந்து என்ன பண்ணா எப்ப வேணா இந்த திட்டத்த வந்து கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் இத வேற வழியா பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நம்மளோட இந்த பிளான் இது வந்து என்ன பண்ணா சொதப்பிறவே கூடாது. பார்ப்போம். இனிமே தான் என்ன நடக்குதுங்கிறத நாம தான் பொறுத்து வந்து பார்க்கணும். அப்படின்னு சொல்லி ஹீரோ விமர்சிச்சுட்டு இருக்கையில அடுத்து அப்படியே சீன் அப்புறம் இன்னொரு பக்கம் அப்படியே சேஞ்ச் ஆகுது. பார்த்தாக்கா, அந்த ஈகோ தான் இந்த அப்பா அவன்ட்ட சொல்லிட்டு இருக்கு. "ஏன்டா இங்க தேவையில்லாம உட்காந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நம்ம வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, சரி நீ நம்ம ஹீரோவ பத்தி என்ன நினைக்கிற? அவர் உண்மையாவே என்ன பண்ண ஒரு நல்ல ஒரு நல்லாயா இருப்பாரு. நம்ம அவர் கூட ஜாயின் பண்ணிக்கணும். அவர நம்ம பக்கத்துல வச்சுக்கலாங்கும்போது, "நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? அவன் ஒரு சரியான பணப்பேய்டா. அவனு கூடலாம் போய் சேர்ந்துருக்க. ஏன் நீ இப்படி சொல்ற?" அவரு என்ன பண்ணா நம்மகிட்ட நல்லா தானே என்ன பண்ண நடந்துட்டு இருக்காரு. அவரு கைண்ட்னெஸ்ஸா தானே இருக்காரு. அவர் டீமன்ஸ் எதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. டேய் உனக்கு தெரியல. அவைங்கலாம் நம்ம பணப்பேய். திடீர்னு வந்து அப்படின்னா டீமன்ஸே வந்து பார்த்து, அவைங்க கூட வந்து அப்படின்னா கான்ட்ராக்ட் போட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் இல்ல. நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு வந்து அப்படியே பேசிட்டு இருக்காத. அவரு எவ்வளோ நல்லவரு. நீ அவர போய் இப்படி பேசிட்டு இருக்கன்னு சொல்லி அவங்க இவங்க நெருங்கி பேசிட்டு இருக்கையில பார்த்தாக்கா, திடீர்னு ஒருத்தன் வந்து வருவான். இவனே பார்த்தாக்கா, யாரு இது? அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, இவன் தான் என்ன பண்ணா அந்த அகாடமில இருக்க சீனியர் நைட்டோட ஒரு கேப்டனா இருப்பான். வந்துட்டு இந்த மாரி ஒரு பார்ட்டி ஒண்ணு நடக்குது. அதுக்கு நீ வேணா வரியா? அப்படின்னு சொல்லி அவன்ட்ட வந்து கேட்கையில, அது நானு நீ என்ன வரலாம்ப்பா. இப்ப என்னோட ரேங்க் தான் அப்பனா அதிகமா இருக்கே. அது நான் வரதில்ல. இந்த மாரி வந்து நோபல்ஸ்ட்டலாம் பார்த்து, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி இங்க வேற நீ வந்தேனாக்கா, உன்னோட சீனியர் ஆன்சிஸ்டர் ஒருத்தர் இருக்காரு. அவரோட அந்த கலர் அங்க தான் இருக்குன்னு நான் நினச்சுட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லும்போது, "ஏன் சீக்கிரம் அதுக்கு ஒத்துக்கோடா. அங்க ஏதாவது இந்த மாரி ரெஷர் இருக்கலாம்." சரி ஓகே நான் வரேன். நான் அதுக்கு வர சம்மதிக்கிறேன். சரி ஓகேப்பா. நம்ம அங்க வந்து பார்க்கலாம்ண்ணா. சீக்கிரம் வந்தோம்னா அந்த போட் யார்டுக்கு வந்தா கூட வந்துரு. சரி ஓகே. சரி நம்ம அங்க போயே ஆகணும். அங்க உண்மையாவே வேல்யூபிளான ட்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையிலே பார்த்தா இன்னொரு பக்கம் சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஹீரோயினுக்கே வந்து அப்படிலாம் லெட்டர் வந்திருக்கும். இந்த இதுக்கு போக வேணாம்னு தான் நான் வந்து நெனச்சேன். நான் பிளாக் பண்ணணும்னு தான் நெனச்சேன். இந்த போனியா கிளப் எல்லாம். சரி ஓகே. இருந்தாலும் வந்து என்னப்பா அங்க வேற சில விஷயங்கள் நடக்கிறதுனால கண்டிப்பா வந்து நான் வரேன். உண்மைய சொல்லப்போனா, அங்க நெறைய பேர் என்ன அப்டின்னா, நெறைய கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரவால்ல நீ எதுக்கும் வந்து கவலைப்படாத. உனக்கு தேவையான எல்லா உதவியும் நான் செய்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்டின்னு சொல்லிட்டு அவ ஃபயரா இருக்க பரவால்ல. இதே மாரி தான். நம்மள சுத்தி வந்து என்ன பண்ணா நல்ல ஒரு அலைய வந்து என்ன பண்ணணும் நம்ம சீக்கிரமா உருவாக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் நான் சீக்கிரமா நம்ம செய்ய முடியும். அப்டின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்டினா அங்கருந்து நடந்து போகையில கரெக்ட்டா அவங்க நடந்து போனோனே அந்த பெஞ்ச்ல இருந்து பார்த்தாக்க, தொங்கி போன தலையோட பார்த்தாக்கா, அந்த சிவப்பு முடி வந்து நம்ம உட்காரும். உட்காந்துட்டு ச்சே! ஏன்தான் என் வாழ்க்கை இவ்வளோ எப்படி என்ன ஒரே நேரத்தில என் வாழ்க்கை இப்படி மாறிடுச்சு. நான் வந்து என்னோட புகழோட உச்சத்தில இருந்தேன். ஆனா இப்ப அந்த பிரின்ஸ் அந்த ஆளே வந்து என்ன அப்படின்னா என்ன அபாண்டன் பண்ணிட்டாரு. நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பேன்? என்ன சுத்தி இருக்கிறவங்களும் என்ன இப்ப அபாண்டன் பண்றாங்க. பார்த்தா அந்த அவைங்க 2 பேரும் பேசியிருப்பாங்கல்ல, இந்த மாரி அங்க வரேன்னு. அத கேட்டோம். எனக்கு ஏன்டா யாருமே எதுவுமே சொல்லவே இல்ல. ச்சே! என் வாழ்க்கையே ஏன்தான் இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சதுக்குள்ள பார்த்தா இவன் வந்து புரோட்டகனிஸ்ட் வந்துட்டு, அது உன்னைய பார்க்கணும். ஏய்! என்னடா? என்கிட்ட என்ன பார்க்கணும்? என்ன நீ என்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நம்மள இது பண்ணயில, நம்ம ஒரு லஞ்சுக்கு போலாமா? ஏன்டா எவ்வளோ சாதாரணமா வந்து கேட்குற? என் வாழ்க்கையே என்ன பண்ணி நீ அழிச்சுட்டடா. அழிச்சுட்டு இப்ப எவ்வளோ சாதாரணமா ஏதோ என்னமோ புதுசா ஃப்ரெண்ட பார்த்து கேட்குற மாரி ஏதோ லஞ்சுக்கு போனோம். இல்லப்பா நீயும் தனிமையா இருக்க, நானும் தனிமையா இருக்கேன். அதனால தான் நம்ம போனோம். நீ ஒண்ணும், நானும் ஒண்ணும் கிடையாதுடா. நாம எல்லாருமே என்ன பண்ணோம் வேற வேற தான். சரியா? நீ நானும் ஒரே இடத்துல ஒண்ணும் கிடையாது. போடா உன் கூட உட்காந்து சாப்பிடுறதுக்கு நான் சாப்பிடாமலே இருப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, அவன் அங்கருந்து வேலையா அவன் புக் எடுத்துட்டு என்ன பண்ணுவான் ஓடி போயிருவான். ஸோ ச்சே! எதுக்கு தான் இவன் இப்படி நடந்துக்கிறானோ? அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா, நீ ஒரு விஷயத்த வந்து கவனிச்சியா? என்ன விஷயம்? ஆமா, அவன் முன்னாடி என்ன பண்ணா முதல்ல நீயும் அவனும் அப்பலாம் சண்டை போட்டீங்க. அப்படி சண்டை போடும்போது பார்த்தாக்கா, அவன் உடம்புல என்ன பண்ணோனே ஏதோ ஒரு டிஃபரண்டான ஆரா வந்து டீமன்ஸோட அந்த ஆரா வந்த மாரி நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஆனா, இப்ப அந்த மாரி எந்த ஒரு விஷயமும் வந்து இல்லையே! தெரியல நீ என்ன சொல்ற? ஆமா, முதல்ல வந்து சண்டை போடும்போது அந்த ஏதாவது ஒரு இது இருந்த மாரி இருந்துச்சு. இப்போ ஒண்ணும் இல்ல. சரி ஓகே. அதோட இப்ப நான் இங்க பார்ட்டிக்கு போம்போது என்ன பண்றது? உன்னைய நான் எப்படி இருப்பேன்? ஏன் எனக்கு என்ன? ஆமா. நான் இப்போ என்ன பண்ணேன், ஒரு சூப்பரான ட்ரெஸ் போட்டு சாரில உன்ன இப்படி வச்சுட்டு போனா, அது எப்படி இருக்கும்? பார்க்க நல்லாவே இருக்காது. அது ரொம்ப அசிங்கமா இருக்கும். "ஏன்டா என்னடா சொல்லிட்ட? என்னைய பார்த்து என்னடா இப்படி சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அது டென்ஷன் ஆயிட்டு, "ஓகே நீ கவலைப்படாத. அதுக்கு என்கிட்ட என்ன பண்ண வேற வழி இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட் இன்னொரு டைம் நம்ம என்ன ஆயிரும், டக்குனு திடீர்னு அப்படியே சுருங்கி சின்னதா வந்து மாறிருது. "பார்த்தல்ல, இது எப்படி சூப்பரா இருக்கா? இனிமே உன்ன என்னப்பா இந்த இத வந்து நீ எங்க வேணா கொண்டு போலாம்."
கிட்டத்தட்ட நீ இத வந்து என்ன பண்ணா ஒரு செயினோட என்ன பண்ணா சேர்த்து நெக்லஸ் மாரி கழுத்துல வந்து போட்டுக்கலாம். சுத்தி இருக்க எல்லா பொண்ணுங்களும் உன்ன தான் வந்து பார்ப்பாங்க. எனக்கு இது பிடிக்காது. அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் அப்படின்னு சொன்னோனே, "என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா அதுவும் இவங்க 2 பேரும் என்ன பண்ணா ஃபன் பண்ணிட்டு இருப்பாய்ங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோட இடத்துல பார்த்தாக்கா ஹீரோ அந்த அசிஸ்டன்ட்ட கேட்பான். "எல்லாமே கரெக்ட்டா இருக்குல்ல? எல்லாத்தையும் நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டியா?" "கண்டிப்பா மாஸ்டர்." அங்க வேலை செய்றவங்க, வரவங்க, அவங்க எல்லாத்தோட ஐடென்டிட்டி எல்லாத்தையும் வந்து உடனே நீ செக் பண்ணி வைக்கணும். யார் வந்திருக்காங்க, புதுசா யார் உள்ள வரவங்க, எல்லாத்தையும் வந்து அப்புறம் நீ கரெக்ட்டா வந்து பார்க்கணும். ஓகே மாஸ்டர். எல்லாமே கரெக்ட்டா பக்காவா தான் இருக்கு." "ஓகே. பார்ப்போம். நம்ம இவ்வளோ என்ன ப்ரிப்பேரா இருந்திருக்கோம். இருந்தாலும் அந்த டீமன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணா எப்படி தான் உள்ள வராங்க? அத நானும் வந்து பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா யோசிச்சு பார்க்குறான். பார்த்தாக்கா எல்லாம் செத்து போய் ஒரு இதுக்கு மேல என்னமோ ஒரு வித்தியாசமா உட்காந்துருக்க மாரி. சரி பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்காக ஹீரோ என்ன பண்ணா ஒரு மாஸ்க் எடுத்து அவன் கண்ணுல வந்து என்ன பண்ணா மாட்டிக்கிட்டு, அங்கருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அந்த போர்ட்டியா கிளப்புக்கு. அங்க போய் பார்த்தாக்கா, அங்க போனா நெறைய நோபல்ஸ் எல்லாருமே என்ன பண்ணா ஒவ்வொருத்தங்களா வந்து வந்திருப்பாய்ங்க. அப்பதான் ஹீரோ பார்க்குறான். எங்க அவள காணோம்? அவ எங்க ஆள காணோமே? அப்படின்னு சொல்லி அங்கேல்லாம் பார்த்தாக்கா, அவளும் என்ன பண்ணா வந்துருவா. "அ ஏம்மா உன்கிட்ட வேற ட்ரெஸ் எதுவும் இல்லையா? வழக்கமா போடுற ட்ரெஸ் மேலயே நம்ம போட்டு வந்திருக்க" அப்படின்னு சொல்லி கேட்கல. "இல்ல அதெல்லாம் நான் தேர்ந்தெடுத்துட்டு அதெல்லாம் நான் இது பண்ணிட்டு இருக்கேன்ல" அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகே வா போலாம்." "அ ஏன் ஏன் எனக்கு ஏன் உன் கைய பிடிச்சிட்டு தான் வரணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கல. "ஆமாப்பா 2 பேரும் ஒண்ணா ஒண்ணா எங்கேயாச்சும் ஆயிருக்கோம்னு இருந்தா அப்பதான் தெரிய வைக்கணும்." அப்படின்னு சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு உள்ள போனோனே பார்த்தா எல்லாம் இவங்கள பத்தி தான் வந்து பேசிட்டு இருப்பாய்ங்க. "என்னடா இவங்க 2 பேரும் ஏன் இப்படி வந்து நம்மள வராய்ங்க? இவங்க 2 பேர் தான் வந்திருக்காய்ங்களா?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கையில பார்த்தாக்கா இவ அவளும் என்ன பண்ணா அங்க தான் இருப்பா. அவளும் பார்த்துட்டு கத்திக்கிட்டே வந்து நம்மள இது பண்ணுவா. ஓகே. இங்க எல்லாமே வந்து என்ன பண்ணா நார்மலா தான் இருக்கு. அங்க பாரேன், அங்க ஒண்ணு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கையில பார்த்தாக்கா, அந்த செகண்ட் புருஷன் புரோட்டகனிஸ்ட்டும் வந்து எப்படியா நேரா பார்த்துக்குவாய்ங்க. இவங்க 2 பேருமே அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே ஃபேமிலி கீழ தான் வந்து வர மாரி இருக்கும். 2 பேரும் என்ன பண்ண போறாய்ங்கன்னு பார்த்துட்டு இருக்கையில பார்த்தா, அந்த புரோட்டகனிஸ்ட் என்ன பண்ணா குனிஞ்சு வந்து வணக்கம் வைப்பான். அந்த ஈகோ வந்துட்டு கத்தும். "ஏன்டா? நீ ஏன்டா போய் இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கையில, அவனும் அப்படியே வில்லத்தனமா சிரிச்சுட்டு, "பரவால்ல. உன்னோட இடம் வந்து என்ன பண்ணா எதுங்கிறத தெரிஞ்சுட்டு, நீ ரொம்பவே நல்லபடியா நடந்துக்க. கண்டிப்பா நீ ஒரு புத்திசாலியான ஒரு ஆள். உனக்கு இருக்கிற அப்புறம் அந்த பவருக்கு தகுந்த மூளையும் வந்து அப்புறம் உன்கிட்ட இருக்கு. சரி ஓகே நான் கிளம்புறேன். அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, அவனும் என்னன்னா அங்க வந்து மத்த ஆளுங்கள பார்த்து பேசுறதுக்காக வந்து என்னடா போயிடுவான். ம். எனக்கு இந்த டென்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒயின் குடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் பாட்டில எடுத்துட்டு அவன் வந்து போக ஆரம்பிப்பான். இவனே அந்த பக்கத்துல இருக்க அந்த ஈகோ வந்து சொல்ல ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க நடக்கிற இந்த விஷயங்களுக்கெல்லாம் காரணம். ஒண்ணு அந்த செகண்ட் புருஷா இருக்கும். இல்ல அப்படின்னா நம்ம ஹீரோ இருக்கான்ல அவனா இருக்கும். அப்படியும் இல்லன்னா, அந்த நைட் கேப்டன் அதோட இது வந்து உனக்கு இன்விடேஷன் குடுத்தானே! அவனா இருக்கும். அவைங்கலாம் யாரோ ஒருத்தன் தான் என்ன பண்ணா, உன்ன இந்த மாரி வச்சுட்டு, இங்க உன்ன அசிங்கப்படுத்துறதுக்காக இங்க கூப்ட்டுருக்காய்ங்க. சரி ஓகே தெர்ல. இது என்ன நமக்கு புதுசா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவன் இருக்கையில, இன்னொரு பக்கம் வெளியில பார்த்தாக்கா, அந்த பிரின்ஸும், ஹீரோவும் பேசிட்டு இருப்பாங்க. "நீ என்ன நெனைக்கிற? நீ எதுக்காக அவன கூப்ட்டேன்னு எனக்கு தெரியாதுன்னு நெனைக்கிறியா? நீ அவன இங்க கூப்ட்டு, அவன் எல்லார் முன்னாடியும் என்ன பண்ணான், உன்ன அசிங்கப்படுத்தி, நீயும் அவனும் என்ன அப்பன்னா வேற வேற. உன்னோட ஸ்டேட்டஸ் அதிகங்கிறத அவனுக்கு உணர்த்துறதுக்காக தானே கூப்ட்ட." "ஆமாமா." வேற என்ன பண்றது? நீ வேற அப்புறம் ஏன் இப்ப அவ கூட சுத்திட்டு இருக்க? உனக்கு உண்மையாவே அவள ரொம்ப புடிச்சிருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்கல, கீழ எதுவுமே பேசாம மாஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்டு, அவன் பாட்டுக்கு அந்த இடத்துல நடந்து போய் ஆரம்பிச்சுருவான். பார்த்தாக்கா, இங்க இவ தனியா வந்து என்ன பண்ணா நின்னுட்டு இருக்கையில, திடீர்னு பார்த்தாக்கா, இவன் அந்த புரோட்டகனிஸ்ட் வந்து என்ன பண்ணா, ஹீரோயினிய பார்த்து வந்து என்ன பேச ஆரம்பிச்சுருவான். வந்து நீங்க உங்களோட ஸ்பாட் அட்டாக் அது நல்லாவே இருக்கு. நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணும்னா அவனும் எதனா பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கையில பார்த்தாக்கா, பின்னாடி நம்ம ஹீரோ வந்து வந்துருவான். "ஓ! உங்க எல்லாத்துக்கும் என்ன உங்க 2 பேருக்கும் முன்னாடியே வந்து தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கல, "இல்ல, இல்ல. நான் வந்து என்ன பண்ணா, இப்ப தான் வந்து அப்படியே இவன வந்து பார்த்தேன்." ம். உண்மையாவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இவன் கண்ண பார்த்தாலே வந்து என்ன தெரியுது, இவன் வந்து என்ன பண்ணா எவ்வளோ அளவு இப்படி இருக்கான்னு. சரி ஓகே. சரி நம்ம கிளம்புவோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா ஹீரோ வந்து அவன கூட்டிட்டு அவங்க வந்து கிளம்பி போறாங்க. ஹீரோவும் அவளும் நடந்து போறத பார்த்துட்டு, இவன் ஷோல்டர்ஸ பார்த்தாலே தெரியுது. இவங்க என்ன ரிலேஷன்ஷிப்ல இருப்பாய்ங்கன்னு. ச்சே! அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டே இருக்கையில, இவன் இந்த பக்கம் நடந்து போவான். "உனக்கு அவன வந்து தெரியுமா ஏற்கனவே?" அப்படின்னு. "இல்ல, இல்ல எனக்கு தெரியாது." "நான் அவன இப்ப தான் வந்து பார்த்தேன்." "சரி ஓகே. வேற ஏதாவது அப்நார்மலா இருக்கா?" "தெர்ல. ஒண்ணும் வந்து அவ்வளவா தெர்ல." அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்துட்டு இருக்கையில, இவன் அப்படியே வந்து நடந்து போயிட்டே இருப்பான். ச்சே! இவன் தான் ஏன் தான் என்ன அப்படின்னா இப்படிலாம் நடக்குதோ? அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருக்கையில பார்த்தாக்கா, ஒரு வெயிட்டர் வந்து அப்படின்னா இந்த மாரி, "இந்தாங்க ஒரு ட்ரிங்க்ஸ் வந்து என்ன பண்ணா எடுத்துக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுப்பான். சரி ஓகே. பொண்ணு வந்து என்ன பண்ணா எடுத்துக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த ட்ரிங்க்லேருந்து பார்த்தாக்கா, ஒரு இத எடுத்துட்டு குடிக்கிறதுக்கு வாய்க்கிட்ட என்ன பண்ணா வைப்பான். திடீர்னு பார்த்தாக்கா, டமால்னு என்ன பண்ணா ஒரு சவுண்ட் வந்து என்ன கேட்கும். கேட்ட உடனே என்னடா இது? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கையில பார்த்தாக்கா, டக்குனு அவன சுத்தி என்ன பண்ணா ஒரு மாரி பர்ப்பிளான ஒரு எனர்ஜி வந்து என்ன பண்ணா வர ஆரம்பிச்சுரும். உடனே அவன் கூட இருந்த அந்த பட்லர் இருந்துட்டு டக்குனு கத்திய எடுத்து என்ன பண்ணா அவன குத்துறதுக்கு வந்து போயிருவான். எதுக்குடா தேவையில்லாம இந்த பட்லர் என்னத்துக்கு என்ன அப்படின்னா அடிக்க வரான். எனக்கும் அவனுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இவன இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கையில, அந்த பட்லர் என்ன பண்ணா இவனும் அவனும் சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க. இவனும் டக்கு டக்குன்னு வந்து என்ன பண்ணா, அதுல வந்து என்ன பண்ணா ஈஸியா வந்து என்ன பண்ணா டாட்ஜ் பண்ணி எடுத்துருவான். டக்குனு அந்த சோனையும் அப்படியே வந்து என்ன பண்ணா பெருசாக்கிருவான். பெருசாக்கிட்டு திரும்ப இவன என்ன பண்ணா சண்டை போட்டுட்டு இருக்கையில போச்சு.
இவன் பார்த்தாலே நம்மளும் ரொம்ப வித்தியாசமா இருக்கான். இவன் உடம்புல இருக்க அந்த ஆறா அது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாவே இருக்கு. இவைங்கள் எல்லாத்தையும் பார்த்தாக்கா, கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் டீம்னால பொசஸ் பண்ண மாரி தான் வந்து என்னாப்னா இருக்கான். போச்சு அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னா இவன் வந்து பார்த்துட்டு இருக்கையில, சரி ஓகே. நம்ம பார்க்கறதுக்கு இப்ப வேலை கிடையாது. சீக்கிரமா வந்து அப்படின்னா அவங்க கூட வந்து நம்ம ஃபைட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து நம்மனா சண்டை போட்டுட்டு இருக்கையில பார்த்தாக்கா, இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, வெடி விபத்தாகி கீழ பார்த்தாக்கா, புழு மாரி இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா அந்த இடத்த வந்து நல்லா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுரும். அந்த கப்பல அப்படியே வந்து என்ன அப்படின்னா அந்த புழுங்க எல்லாமே என்ன அப்படின்னா கடிச்சுக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சுரும். அந்த கப்பல் ஃபுல்லாவே சுத்தி எல்லா பக்கமும் பார்த்தாக்கா, ஒரே அந்த வார்ம்ஸ் புழுவாவே அந்த மாரி இருக்கும். எல்லாம் வந்துட்டு கத்துவாங்க, "போச்சு நம்ம மாட்டிக்கிட்டோம். நம்ம என்ன சாக போறோம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில ஒருத்தன் மட்டும் என்னன்னா ஃபயர் மேஜிக்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். பார்த்தாக்கா, அதுக்கப்புறம் அந்த போட்டே சுத்தி வந்து அப்படின்னா எரிய ஆரம்பிச்சுரும். இன்னொரு பக்கம் இவைங்க அந்த எரிஞ்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அங்கிட்டு இங்கிட்டு அப்படின்னா சண்டை போட்டுட்டு இது பண்ணுவாய்ங்க. பார்த்தாக்கா, அவன் வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லாவே டீமனால என்ன அப்படின்னா பொசஸ் பண்ணப்பட்ட மாதிரி ஃபுல்லாவே இந்த ஆயிருவான். சீக்கிரம் வந்து அப்படின்னா நான் இவன் கதைய வந்து முடிச்சாகணும். அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப வந்து என்ன பண்ணா அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். அடுத்து திரும்ப வந்து என்ன பண்ணா, திரும்ப இவன் இங்கிட்டு திரும்பையில அங்கிட்டு வந்து என்ன பண்ணா, சைட்ல வந்து என்ன பண்ணா, இவங்க பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுவான். அவனும் என்ன பண்ணா, அவனுக்கு என்ன பண்ணா ஈடு குடுத்து என்ன பண்ணா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். 2 பேரும் மாறி மாறி என்ன பண்ணா ஃபைட் பண்ணிக்கிட்டே வந்து இது பண்ணுவாய்ங்க. டக்குன்னு பார்த்தாக்கா, அவன புடிச்சு அந்த கடலுக்குள்ள அந்த இதுல வண்டிய தள்ளி விட்டுரும். சரி ஓகே. இவன் கதை முடிஞ்சிரும்னு தான் நான் நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லி அங்க பார்த்துட்டு இருக்கையில, அங்க அந்த புழுங்க எல்லாமே அவன தின்ற மாரி என்ன பண்ணா இருக்கு. ஓகே. இப்ப இந்த சீக்கிரமா இந்த புழு எல்லாத்தையும் நாம இது பண்ணணும். சீக்கிரம் இங்கேருந்து வேற தப்பிச்சாகணும். இந்த படகு வேற எப்படின்னா எப்ப வேணா உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு சொல்லி இங்க பார்த்துட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அந்த புழுங்கல் எல்லாத்துக்கும் மத்தியில பார்த்தாக்கா, ஒரு சர்பெண்ட் வந்து அப்படின்னா வெளியில வர ஆரம்பிச்சுரும். இது எங்கேருந்து வந்துச்சு? இப்ப இது என்ன இப்படி வேற சமாளிக்குது? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அந்த கீழ விழுந்து அவன் என்ன பண்ணான், இன்னும் ஒண்ணுமே ஆயிருக்காது. அவனும் அப்படியே திரும்ப வந்து சண்டை போட ஆரம்பிச்சுருவான். போச்சு. இப்போ வந்து என்ன பண்ணா, இவன் ஏன் இன்னும் என்ன பண்ணா இன்னும் சாகாம இருக்கானா? அந்த புழு வாய்க்குள்ளேயே வந்து போட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது, இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, அந்த சர்பெண்டும் என்ன பண்ணா இவன அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுரும். என்னடா இது? இந்த சர்பெண்ட் எல்லாமே என்ன பண்ணா கரெக்ட்டா என்னையே என்ன ப்ரிசைஸா அட்டாக் பண்ற மாரி இருக்கு. அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அவன் பாட்டுக்கு என்ன பண்ணா தண்ணிக்குள்ள விழுவ ஆரம்பிச்சுருவான். ஐயய்யோ! போச்சு. இங்க பாருங்க. அந்த சர்பெண்ட் என்ன பண்ணா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. நம்ம என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கீழ பார்த்தாக்கா, அந்த சர்பெண்ட் அப்படியே என்ன பண்ணா அந்த போட்டைய உடைக்க ஆரம்பிச்சுரும். இன்னொரு பக்கம் இந்த புரோட்டகனிஸ்ட் வந்து என்ன பண்ணா கீழ வந்து என்ன பண்ணா வந்துருவான். அப்பா! எப்படியோ நான் தப்பிச்சுட்டேன். எப்படி தப்பிச்சேன்னு தெரியல. தம்பி நீ எனக்கு தான் நின்னு சொல்லி ஆகணும். நான் தான் உன்ன காப்பாத்திருக்கேன். நீ தண்ணிக்குள்ள விழுந்தோனே உன்ன சுத்தி நான் தான் என்னோட எனர்ஜியால கவர் பண்ணியிருக்கேன். அதனால தான் நீ என்ன பண்ண இப்ப உயிரோட இருக்க. அதனால எனக்கு நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லல. சரி ஓகே. ஆனா இப்ப மத்தவங்கலாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? எனக்கு ஒண்ணும் தெரியலையே. தெரியலப்பா. அவங்கலாம் என்னோனே இது பண்ணியிருப்பாங்களோ அது தெரியாது. நான் இப்ப உனக்குன்னா ஒரு குட் நியூஸ் சொல்றேன். நீ இப்ப அந்த ஆன்சிஸ்டர் இருக்க அந்த இடத்துக்கு தான் இருக்க. இந்த இடத்துல உண்மையாவே நல்ல ஒரு ட்ரெஷர் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, திடீர்னு ஒரு பர்பிள் எனர்ஜி என்ன தான் வந்திருக்கும். என்னடா இது? அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, அவிங்க தான் என்ன பண்ணா ஹீரோ அந்த புரோட்டகனிஸ்ட்ட ஃபாலோ பண்ணிட்டு இங்கேயே வந்து என்ன பண்ண வந்துருவாய்ங்க. என்னடா நீங்க இங்கேயே வந்து வந்துட்டீங்க? அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம அவன் டக்கு டக்கு டக்குன்னு ஸ்வாட் ஸ்லாஷ்லாம் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தாக்கா இவங்க 2 பேரும் மாறி மாறி அடுத்தடுத்து அட்டாக் பண்ணிட்டே இருந்திருப்பானுங்க. என்னடா இப்ப இவன் புதுசா இன்னொருத்தன் வந்து அவனா வந்திருக்கான். எத்தன பேர் தான் இவங்க கூட இருந்து இருக்காய்ங்க தெரியலையே. ஆனா இவங்க எல்லாரும் நம்மள ஒரே மாரி தான் யூனிஃபார்ம் போட்டுருக்காய்ங்க. இவங்க எல்லாருமே அந்த பட்லர் வேஷத்துல தான் இருக்காய்ங்க. என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கையில பார்த்தாக்கா, திரும்பவும் வந்து என்ன பண்ணா அடுத்தடுத்து அவங்க மேலேருந்து எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாய்ங்க. எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணா ஈஸியா வந்து என்ன பண்ணா இவன் கூட சண்டை போட்டுட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, திடீர்னு இவனுக்கு ஷோல்டர்லேயே வந்து என்ன பண்ணா ஒரு அட்டாக் வந்து விழுந்துரும். போச்சு. இதில இவனுங்க பாய்சன் தடவிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இப்ப இந்த பாய்சன் தடவிருக்கனால என்னால இனிமே அடுத்து என்ன பண்ணா இதே அளவு ஃபோர்ஸ்ல என்ன பண்ணா சண்டை போட முடியாது. இதுவுமே ஃபுல்லா ஏறிட்டு இருக்கு. நான் எப்ப சாக போறேனா? அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அ அவன் கத்தி எடுத்து குத்துறதுக்கு வந்துருவான். திடீர்னு பார்த்தாக்கா ஒரு டொர்னடோ மாரி வந்து என்ன பண்ணா வந்து அதுலேருந்து அப்படியே அவன அப்புறம் தூக்கிட்டு போயிருவானுங்க. என்னடா இது? அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணான் பார்த்துட்டு கீழ பார்த்தாக்கா, அந்த புழுதி அந்த இதுக்குள்ளேருந்து பார்த்தாக்கா நம்ம ஹீரோ வந்து வர ஆரம்பிச்சுரும். ஓகே. இப்ப நீங்க என்ன பண்ணா அடுத்து நாங்களே வந்து அப்புறம் பார்த்துக்குறோம். நீங்க வந்து என்ன பண்ணணும் கொஞ்சம் நேரம் சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் ஹீரோயினியும் என்ன பண்ணா வந்துருவா. அவரும் டக்கு 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 டக்குன்னு அவிங்கள மேல எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணா, அந்த கையில ஸ்வாட் எனர்ஜிய கேதர் பண்ணி டக்கு டக்குன்னு அவிங்கள எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு தள்ள ஆரம்பிச்சுருவா. அவனுங்களும் என்ன பண்ணா சாகவே மாட்டாங்க. திரும்ப திரும்ப வந்துகிட்டே வந்து இருப்பாய்ங்க. அவைங்களே வந்து என்ன பண்ணா டக்கு டக்குன்னு அட்டாக் பண்ணிக்கிட்டே வந்து அவன இது பண்ணுவான். ஒவ்வொருத்தனும் என்ன பண்ணா ஒவ்வொரு வாட்டி அடி வாங்குனாலும், அவ திரும்ப திரும்ப மறுபடியும் வந்துகிட்டே வந்து இருப்பாய்ங்க. போச்சு. எவ்வளோ நேரம் தான் இவனுங்க வந்துகிட்டே வந்து இருப்பாய்ங்க. நானும் வெட்டிக்கிட்டே வந்து அப்புறம் இருக்கேன். இவனுங்களுக்கு எந்த வித உணர்ச்சியே இல்லாத மாரி வரானுங்க முட்டா பயலுக. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவைங்கள எல்லாத்தையும் நான் அடிச்சுட்டே இருந்து இருக்கையில, ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணா அவனோட அந்த எர்த் மேஜிக்க வந்து என்ன பண்ணா அடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாரு டக்குன்னு நடுவுல. அதுக்குள்ள வந்து பார்த்தாக்கா, இன்னொரு பக்கம் இவன் அந்த இன்னொருத்தன் வந்து என்னன்னா, அந்த புரோட்டகனிஸ்ட்டே வந்து என்னமோ பார்த்து அடிக்கிறதுக்காக போயிருவான். டக்குன்னு ஹீரோ உள்ள புகுந்து அவனோட எர்த் மேஜிக்க யூஸ் பண்ணி, அவைங்களே டக்கு டக்குன்னு குத்திட்டு, "இந்தா இந்த போஷன வந்து அப்புறம் நீ எடுத்துக்கோ.
இத எடுத்துக்கிட்டா நான் உன்னோட அந்த இல்னஸ் வந்து என்ன அப்டின்னா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் இது பண்ண முடியும். அந்த பாய்சன கொஞ்ச நேரம் ரெசிஸ்ட் பண்ண முடியும். சரி ஓகே. வேற உன் பக்கம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. இந்த இவன அப்புறம் உயிரோட தான் நான் புடிச்சுட்டு வந்திருக்கேன். சரி ஓகே. சீக்கிரமா நாம அப்பன்னா வேற வேலை என்னங்கிறத பார்த்தாகணும். அடுத்து இவன் கூட வேற யாரு, என்ன ஏதுங்கிறத நம்ம தெரிஞ்சாகணும். ஏன்டா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா, உனக்கு வேலை குடுத்து, உன்ன இப்படி பார்த்துட்டு இருக்க உன்னோட அந்த மெர்ச்சன்ட்களுக்கே இப்படி துரோகம் பண்ணுவ. இப்படி உனக்கு பண்றதுக்கு எப்புட்றா உனக்கு மனசு வந்துச்சு? ஏன்டா இப்படியெல்லாம் இது பண்றீங்க? உங்களுக்கு நான் நல்லா தானடா சம்பளம் குடுத்துட்டு இருக்கேன். ஏன்டா எனக்கே வந்து இப்படி துரோகம் பண்ணீங்க? அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன பண்ணா, அவன் சட்டைய பிடிச்சு கேட்டுட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அவன் மூஞ்சி அப்படியே என்ன அப்படின்னா ஒரு மாரி வெடிக்க ஆரம்பிச்சுரு. போச்சு அங்க பாருங்க அவன் மூஞ்சி என்ன பண்ணா வெடிக்க போகுது. அவன் என்ன பண்ணா வெடிச்சு சிதற போறான். செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் ஆக போறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா ஹீரோ அந்த புரோட்டகனிஸ்ட்டும் அந்த ஹீரோயினையும் கத்திட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அந்த இடமே என்ன பண்ணா வெடிச்சுது. பார்த்தாக்கா, நம்ம ஹீரோ என்ன பண்ணா, அதுக்குள்ள வந்து அவனா ஒரு பேரியர் வந்து போட்டுருவான். போட்டு என்ன பண்ணா, "நான் தான் உன்ன காப்பாத்திருக்கேன். இத நீ என்ன பண்ணா மனசுல வச்சுக்கோ சரியா?" அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, ஹீரோ அவள நம்ம வம்பிழுத்துட்டு இருக்கையில, "சரி, சரி. இப்ப இது ஒண்ணும் அப்படின்னா இது விளையாடுறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி ஓகே. இப்ப நீ இதுல எல்லாத்தையும் என்ன கூட ரெக்கார்ட் பண்ணிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, ஹீரோ வந்து கத்தையில பார்த்தாக்கா, அந்த சைட்லேருந்து அந்த முதல்ல ஒருத்தி வந்து இது பண்ணியிருப்பாள்ல, ப்ரீஸ்டஸ் கிட்ட கூட எலக்ட்ரிக் ஷாக் வந்துட்டு, நான் வந்து என்ன பண்ணா வாங்கிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அந்த ரோஸ்மெரி குடிக்கையில ஆனா, இந்த மாரி பாரு அந்த டீமன்ஸ் எல்லாமே நம்மள வந்து நம்மள இப்படி அட்டாக் பண்ணிருக்கு. நான் வந்து நம்மள அதுங்க யாரையும் நான் சும்மா விடமாட்டேன். கண்டிப்பா நான் எல்லாத்தையும் வந்து அப்பனா இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து கையம்பியான்னு கத்திட்டு கீழ பார்த்தாக்கா, திடீர்னு ஒரு மாரி சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சுரும். என்னன்னு பார்த்தா அந்த சர்பென்ட் ஒண்ணு அப்பனா அங்க வர ஆரம்பிச்சுரும். போச்சு. இது வேற இங்க வந்து ஆரம்பிச்சுருச்சா, இப்ப நம்ம என்னதான் பண்ண போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே. இவன வந்து என்ன பண்ண முதல்ல போய் ஒரு பாதுகாப்பான இடத்துல நான் வந்து விட்டுட்டு வரேன். நீ வந்து என்ன பண்ண இவன வந்து சமாளி. ஏய் அவனடா அவன கூட்டிட்டு நம்மள நீ சமாளின்னு உன்ன சொல்றேன். உன்னால முடியுமா? அப்படின்னு சொல்லல. என்னால முடியும். அவன் முடியுங்கனால தான் இங்க என்ன விட்டு போறான். அப்படிங்கும்போது, நான் அத கண்டிப்பா நான் பூர்த்தி பண்ணி தான் ஆவேன். அப்படின்னு சொல்லும்போது, இவன் என்னன்னா அவன தூக்கிட்டு என்னம்னா சீக்கிரம் வந்து ஓடி போயிருவான். ஓகே இங்க பாரு. இதுதான் வந்து என்ன அப்படின்னா, அந்த ஆன்சிஸ்டர் இருக்க அந்த இடம். இந்த இடத்துல நீ என்னமோ ரொம்ப பாதுகாப்பா இருப்ப. நான் என்ன அப்படின்னா திரும்ப அங்க போறேன். அங்க போய் அங்க இருக்கவங்க எல்லாத்தையும் என்னோட பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் வந்து பேசணும். என்ன விஷயம் சொல்லு? அப்படின்னு சொல்லி கேட்கல, இந்த மாரி உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு? இந்த டீமன்ஸ் வரப்போகுது அது இதுன்னு. நீங்க இது எல்லாத்துக்கும் வந்து எப்படின்னா முன்னாடியே ப்ரிப்பேர் ஆன மாரி என்ன அப்படின்னா கரெக்ட்டா வந்து இருக்கிறீங்க. அதனால தான் என்னன்னு கேட்கிறேன். அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு ஒரு சில ப்ராஃபஸிஸ் வந்து தெரிஞ்சுச்சு. அதனால தான் அப்படின்னு சொல்லி கேட்கல, என்னது அது ப்ராஃபஸிஸா? அப்போ உங்களுக்கும் அந்த ப்ராஃபஸிஸ பத்தி என்னன்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லி ஏன் என்ன விஷயம்? அப்படின்னு சொல்லி கேட்கல, ஆமா டீமன்ஸ் வந்து எப்படின்னா திரும்ப மறுபடியும் வரப்போகுது. அப்படி வந்து அந்த எல்லாத்துக்கும் காரணமே அந்த ஃபர்ஸ்ட் எம்பரர் அவன் தான். அதுதான். உங்களுக்கு அது தெரியுமா? அப்படின்னு சொல்லல, தெரியும். இந்த ப்ராஃபஸி பத்தி எனக்கும் தெரியும். அப்படின்னா, நோபல்ஸ் ஃபேமிலில இருக்க எல்லாத்துக்கும் வந்து அப்பலாம் இந்த மாரி ப்ராஃபஸி பத்தி தெரிஞ்சிருக்கு. அவங்க எல்லாரும் ஒவ்வொரு ஃபேமிலில இந்த மாரி வச்சிருக்காங்களா? அப்படின்னு சொல்லல, தம்பி அந்த மாரிலாம் யோசிக்காத. எனக்கு வந்து என்ன அப்படின்னா, இந்த ப்ராஃபஸி தெரிஞ்ச விஷயங்கள் வந்து அப்படின்னா டீமன்ஸ் வரப்போகுதுன்னுலாம் கிடையாது. என்னோட நோட் புக்ல நெறைய ஊழல் எல்லாமே எனக்கு தெரிஞ்சுச்சு. அத நான் தெரிய வரும்போது தான் என்ன அப்படின்னா, எனக்கு இது தெரிய வந்துச்சே தவிர வேற எதுவும் என்ன அப்படின்னா கிடையாது. நீ ஏன் என்ன தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காத. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, என்னடா இவன் ஏன் இப்படி சொல்றான்? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈகோ வந்து சொல்லிட்டு இருக்கையில பார்த்தல, அவங்க என்ன பண்ணா அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அவர் தெரிஞ்சும் இந்த அப்படின்னா அவரு என்ன அப்படின்னா இந்த மாரி சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு. உன்ன மாரி என்ன அப்படின்னா நீ சொன்னீங்க டீமன்ஸ வந்து பார்த்தாலே போதும். அவர் என்ன பண்ணா குடுக்குற காச கேட்டுட்டு அவங்களும் என்ன அப்படின்னா ஒண்ணா சேர்ந்து என்ன அப்படின்னா இது பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு இப்படின்னு. அந்த மாரிலாம் இல்ல. அவர் உண்மையாவே என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆளா தான் இருக்காரு. நீ கரெக்ட்டா வந்து யோசிச்சு பாரு. அந்த வேலை செய்ற எல்லாருமே வந்து என்ன அப்பன்னா இவனோட மெர்ச்சன்ட் குரூப்ப வந்து சேர்ந்தவங்க தான். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாரு என்ன நடக்குதுன்னு. அதெல்லாம் இல்ல. இவரு என்ன அப்படின்னா உண்மையாவே என்ன அப்படின்னா ஒரு நல்ல பெர்சனா தான் வந்து இருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது. அவர் கூட இருக்க அந்த இன்னொரு ஒரு நைட்டு அவளுமே என்ன அப்படின்னா அந்த ஹீரோயினுமே என்ன அப்படின்னா சூப்பரா சண்டை போட்டா. இவங்க 2 பேருமே என்ன அப்படின்னா நம்மளோட அலாயா இருந்தாங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும். அப்படின்னு சொல்லலைல, "நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? நீ என்ன சொல்றேங்கிறது உனக்கு தெரியுதா இல்லையாடா? நான் எவ்வளோ வாட்டிடா உனக்கு படிச்சு படிச்சு சொல்றது? அவனுங்கலாம் என்ன பணப்பேய்டா. அவனுங்களலாம் நம்பாத நான் அவன்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன். ஆனா நீ வந்து என்ன பண்ண அது கேட்கவே மாட்டேங்கிற. சரி ஓகே. நான் வந்து என்ன பண்ணா, இப்ப வந்த வேலைய வந்து பார்க்க ஆரம்பிப்போம். சீக்கிரமா வந்து அப்படின்னா அங்க போய் அந்த ரிலீக்க வந்து நம்ம எடுக்க ஆரம்பிப்போம். அப்படின்னு சொல்லிட்டு போனாக்கா ஒரு பெரிய ட்ரீ ஒண்ணு இருக்கு. அந்த ட்ரீக்குள்ள நடுவுல வந்து பார்த்தாக்கா ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அந்த ஹோல்ல வந்து பார்த்தாக்கா இவன் அவனோட அந்த ஸ்வாட வந்து அப்படின்னா உள்ள வந்து போடுறான். உள்ள போனோனே பார்த்தாக்கா அந்த ஸ்வாட அந்த ட்ரீயே அப்படியே 2ஆ பொளக்குது. பார்த்தோனே கோல்டன் கலர்ல என்னமோ ஒண்ணு அப்படின்னா ஒண்ணு இருக்கு. இன்னொரு பக்கம் இவனுங்க சண்டை போட ஆரம்பிச்சு அடுத்த நாளே வந்து அப்படின்னா விடிஞ்சிருது. பார்த்தாக்கா அந்த சர்பெண்ட் கூட என்ன பண்ணா சண்டை போட்டுக்கிட்டே வந்திருக்காய்ங்க. ஹீரோவும் என்ன பண்றான், அவன்ட்ட இருக்க அந்த எர்த் மேஜிக் எல்லாத்தையும் என்ன பண்ணா யூஸ் பண்ணி அதையும் என்ன பண்ணா அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். பார்த்தாக்கா அதுவும் வந்து என்ன பண்ணா ஒவ்வொரு அடியையும் வாங்கிட்டு திரும்பவும் என்ன பண்ணா திரும்ப அடுத்தடுத்து என்ன பண்ணா சண்டைக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே வந்திருக்கு. ஹீரோ அடுத்து என்ன பண்ணா ஒரு பெரிய மேஜிக் வந்து கேஸ்ட் பண்ணி அடுத்தடுத்து நெறைய இது என்ன பண்ணா உழுவுற மாரி வந்து இது பண்றான். பார்த்தாக்கா அப்பயும் என்ன பண்ணா அது தாங்காம திரும்பவும் என்ன பண்ணா சண்டைக்கு வர மாரி இருக்கு. உடனே ஹீரோயின் என்ன பண்ணா உள்ள புகுந்து அவளும் அவளோட ஸ்வாட்ல வந்து என்ன பண்ணா அந்த ஸ்வாட் ஆறாவ வந்து என்ன பண்ணா செலுத்த ஆரம்பிச்சுருவா. அப்படி செலுத்தி என்ன பண்ணா திரும்பவும் வந்து என்ன பண்ணா அட்டாக் பண்றதுக்கு இது பண்ணயில பார்த்தாக்கா அப்பயும் என்ன பண்ணா அதுக்கு எதுவுமே அது என்ன பண்ணா ஆயிருக்காது.
திரும்பியும் பார்த்தாக்கா, அது வந்து என்ன ஆகும்னா, திரும்பியும் கொஞ்சம் நல்லாயி சண்டை போட மாரி தான் வந்துட்டுருக்கும். ச்சே! எத்தன வாட்டி தான் வந்து என்ன பண்ணோம், நாம இத அடிச்சுக்கிட்டே வந்து இருக்குது. நாமளும் என்ன பண்ணோம், ரொம்ப நேரமா சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனா, இதுக்கு எதுவுமே நடந்த மாரி தெரியல. இது வந்து அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கையில, அ சரி ஓகே நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கையில, திடீர்னு பார்த்தாக்கா ஒரு மாதிரியா வந்து இதாகுது. என்னது இது? ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபீலிங் வந்து அப்படியே எனக்கு வந்துட்டு இருக்கு. அங்க பாருங்களேன், அங்க என்ன நடக்குது? அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பார்த்துட்டு இருக்கையில, அவ அப்படியே வாய பொளந்து பார்த்துட்டு இருப்பா. அந்த இன்னொரு அந்த ரோஸ்மெரி பொண்ணு. என்னான்னு பார்த்தாக்கா, அந்த அந்த சீசர் பண்ட இவ்வளோ நேரம் அவனுங்க சண்டை போட்டு ஒண்ணுமே இது பண்ணல. பார்த்தாக்கா, அந்த புரோட்டாகனிஸ்ட் மேல சுத்தி கோல்டன் கலர்ல இருந்தது. ஓகே. அப்ப இவன் அத எடுத்துக்கிட்டான் போல. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் சிரிச்சுட்டு கீழ பார்த்தாக்கா, அந்த இத வந்து அப்படியே வந்து பீஸ் போட்ட மாரி டக்கு 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 டக்குன்னு அப்படியே நின்னு அத வெட்ட ஆரம்பிச்சுருவான். மீன வெட்டுற மாரி டக்கு டக்கு டக்குன்னு வெட்ட ஆரம்பிச்சுருவான். இதுக்கு முன்னாடி அவைங்க என்ன பண்ணா போட்டு எல்லா இதுவும் பண்ணதுனால எதுவுமே இதாகாதது. அந்த இவன் வந்து என்ன பண்ணான் அடிக்கவே டக்கு 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 டக்குன்னு எல்லாமே அப்படியே காலியாக ஆரம்பிச்சுரும். அந்த பாம்பே மொத்தமா அப்படியே என்ன பண்ணா செத்து போயிட்டு கீழ வந்து என்ன பண்ண விழுவ ஆரம்பிச்சுரும். அந்த இடம் ஃபுல்லாவே என்ன பண்ணா சுத்தி கோல்டன் கலர் லைட் என்ன பண்ணா எரிய ஆரம்பிச்சுரும். பாரேன் இவன் வந்து என்ன பண்ணான் அத கொன்னுட்டான். அ உண்மையாவே அது என்ன பண்ணா செத்து போச்சு. அப்படியே வந்து என்ன பண்ணா டக்கு டக்குன்னு அத வந்து என்ன பண்ணா கட் பண்ணி தூக்கி வீசிட்டான் பாரேன். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அந்த பாம்பு என்ன பண்ணா ஃபுல்லாவே வந்து என்ன பண்ணா செத்து போயிடும். நம்ம ரொம்ப நேரமா என்ன பண்ணா கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இவன் இத வந்து என்ன பண்ணா சீக்கிரமா வந்து செலுத்திட்டான். ஆனா இவனோட உடம்புல என்ன பண்ணா ஏதோ ஒரு கோல்டன் கலர்ல ஒரு எனர்ஜி வருது. அது என்னவா இருக்கும்? தெரியல. அவனுக்கு ஏதாவது என்ன பண்ணா ஒரு லக்கி என்கவுண்டர் ஏதாவது ஒண்ணு செஞ்சிருப்பான். அதனால தான் வந்து என்ன பண்ணா, அவனுக்கு இப்ப இந்த பவர் கிடைச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அந்த பாம்பு அப்படியே வந்து செத்து போயிரும். இவன் மேலேயே என்ன பண்ணா, ஒரு மாரி கோல்டன் கலர் லைட் அப்படியே ஃபுல்லா எமிட் ஆயிட்டே இருக்கும். அடுத்து என்ன நினைச்சீங்க? இன்னொரு வீடியோ பார்க்கலாம். சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய்.